போய் சீதைக்கு ஒரே நன்னா இருக்கு, வெள்ளை புடவை உடுத்தினா. ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம என்னமோ தமிழ்நாட்டுல இப்ப வெள்ளை புடவைன்னா அது சார் அது இல்லை சார் அமங்கலம் சார், விதவாதான் கட்டிப்பா, இதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் தப்பு. சங்குங்கிறது ரொம்ப நல்ல ஆயுதம். பெங்காலுக்குலாம் போனேன்னா காத்தால சாயங்காலம் சங்கு தான் ஊதுவா, நல்ல ஆயுதம் அது. இப்பெல்லாம் சங்கு ஊதிட்டார் சார், சங்கு அறுத்துட்டார் சார். இல்லை சங்கே பாவம், ரொம்ப சங்குக்கே வருத்தமா இருக்கு. அது போய் கோர்ட்ல கேஸ் டிப்ரெஷன் போயிடும் சங்கு. ஏன் சார் என் பேரை போட்டு இப்படி கெடுக்கிற? இதே சங்கின் பெருமையைத்தான் இங்க ஆண்டாள் சொன்னா தமிழ்ல. கருப்பூரம் நாருமோ கமல பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ கற்பூரம் நாருமோ கமல புனருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறு போஷித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விரிப்புற்று கேட்கின்றேன் சொல்லாடி வெண் சங்கே. சங்கே நீ பெருமாளுடைய வாய்வாசனையும் அதரத்தின் சுவையையும் கூறமாட்டாயோ என்று வினவினாள் ஆண்டாள். சங்குங்கிறது ஒரு நல்ல இது சார், வெள்ளைங்கிறது நல்ல கலர். நம்ம பாரத தேசத்துல எல்லா கலருமே இம்பார்ட்டன்ட் தான். இப்ப நம்ம இப்படி பிரிச்சு வச்சுட்டோம் சமுதாயத்தை. கிரீன்னா ஒருத்தர், நம்மளாம் சாஃப்ரன் கிடையாது. அம்பாள் மதுரையில என்ன கலர்? பச்சை. மீனலோச்சனி பாஷமோச்சனி மானினி கதம்பவனவசினி மீனக்ஷீமே முகம் தேஹிமே சகி ராஜமாதங்கி. பச்சையர் என்ன, இந்த சிவக்ஷேத்திரத்துல ஒரு நாள் இந்த திருமஞ்சனம் பண்றாள் உத்தரப்போசரம் அங்கய்யா, அங்க அந்த மரகத நடராஜருக்கு தானே பண்ற பச்சை. என்ன கலர் எடுங்கோ, நம்ம சனாதன தர்மம் எல்லா கலருமே நல்ல கலர். நம்ம மதத்துக்கு கலர்லாம் கிடையாது, எல்லா கலருமே நம்ம ஏற்கும். எல்லா நாளுமே நமக்கு நல்ல நாள் தான், நமக்கு எந்த கலரே கிடையாது. ஒயிட். மதுரையில மீனாட்சிக்கு சுங்குடி புடவைய சாத்துவா, தினோ ராத்திரி வெள்ளை சுங்குடி தான் சாத்துவா. நீங்க திருவானைக்காவல் போனேன்னா அகிலாண்டேஸ்வரி 3 ஜாமங்கள்ல ஒரு ஜாமம் வெள்ளை புடவை கட்டின்னு தான் நிற்போம். வெள்ளையில நமக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏதோ அந்த வெள்ளைனா இது இப்படிலாம் வச்சுக்காதீங்க. இப்ப நாங்கெல்லாம் வேஷ்டி அப்ப பார்த்தாலும் வெள்ளை தான் போட்டோம். என்ன பண்றது? தாய்மார்களுக்காக கொஞ்சம் வெரைட்டி உண்டு. என்னெல்லாம் வெரைட்டி இருக்கு, ஒரே மயில் கழுத்து காக்கா கழுத்துன்னு எவ்வளவோ இருக்கு. இப்ப நாங்க இதே தான். அதனால அப்பேற்பட்ட கனா கண்டாள் திருஜேட்டா. அங்க அதோட நிக்கல. அவ என்ன சொன்னா, நீயும் ராமனும் சந்தோஷமா இருக்க மாதிரி கனா கண்டோன். ராவணனான என் பெரியப்பா முண்டனம் செய்து கொண்டு மொட்டை அடிச்சுண்டு. ஏன்னா அடிக்கடி மொட்டை அடிச்சுக்கிறதுங்கிறது சாஸ்திர சம்மதம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ. பிள்ளை எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் மொட்டை, கல்யாணம் ஆத்துல நடக்கணும் மொட்டை, இப்படிலாம் பண்ணக்கூடாது. சனாதன தர்மத்துல சம்ஸ்காரங்கள்னு வேதத்தால சொல்லப்பட்டது. இது சமுதாயத்துக்கு. குழந்தை ஆணோ பெண்ணோ பிறந்து 1 வருஷத்துக்குள்ள அந்த அப்த பூர்த்தி அன்னைக்கு அடிப்பா, அவ்வளவுதான். அப்புறம் அந்த குழந்தை ஒரே ஆண் குழந்தையா இருந்தா, அது வேதம் படிக்கிறதா இருந்தா சிக்கையை மட்டும் விட்டுட்டு பாக்கி பகுதிகள் அடிப்பா. இப்ப அது கூட இல்லை, சும்மா பேருக்கு 2 கட் பண்ணிடும். அது வட இந்தியால எல்லாம் என்ன பண்ணுவான்னா, ரொம்ப மூத்த அண்ணா யாராவது இருந்தா அவ அப்பா பரமதிஷ்டானா அடிச்சுப்பா. இதெல்லாம் அவ வழக்கம் வச்சிருக்கா. ஒழிய எக்ஸாமுக்கு மொட்டை, அதுக்கு மொட்டை, இதுக்கு மொட்டை. சார் வேண்டிட்டு இருக்கேன் சார், நம்ம முடிய வச்சு பெருமாள் என்ன பண்ண போறார் இல்லையா? நம்ம முடியை கொடுத்துடுறோம் சார், என்னுடைய முடியை நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன். என்ன பண்ணுவார் அதை வச்சுட்டு? கொஞ்சம் யோசிச்சு எது வேணாலும் ஏதோ நமக்கு தோணினபடி பண்ணிவிட்டு இதெல்லாம் பக்தின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஞாபகம் வச்சு. இப்ப ஏதாவது கேட்டா, ஏன் சார் அவர் நெருப்புல நடக்கிறார், இதெல்லாம் சொல்லாதீங்க சார், இதெல்லாம் பக்தி. இதெல்லாம் எதுக்கு நம்ம போய் பகவானை மிரட்டணும்? அவன் நமக்கு அம்மாவா அப்பாவா கோவில்ல காட்சி கொடுக்குறான். நம்ம கேட்காமலேயே நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பெருமாள். கேட்டதுனால ஒரு தப்பு இல்லை, கேட்காமலே நடத்துவார். கேட்டுட்டாலும் ஒண்ணு தப்பா எடுத்துக்க மாட்டார். கேட்கறது எப்படி? ஒரு அர்ச்சனை பண்ணி, பெருமாளே
எனக்கு இப்படி கொடு, நீ நல்லதுன்னு தோணித்தியான கொடு. இப்படி கேட்கறது எப்படி இருக்கு? நெருப்புல நடந்து எண்ணெயை குத்தி ரத்தத்தை வர வச்சு 4 ஆடை வெட்டிவிட்டு கொஞ்சம் நம்ம சமுதாயத்தை நாமும் சீர்திருத்த வேண்டும். இன்னொருத்தர் நம்மளை தப்பு சொல்லுவார், அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நம்மளே நம்ம சனாதன, ஏன்னா நம்ம சனாதன தர்மத்துல என்ன அட்வான்டேஜ்னா நம்ம சீர்திருத்தினாலும் நம்மளை நல்லவான் தான் சொல்லுவாங்க. பல மதங்கள்ல அவ சொல்லிட்டா வெட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணுங்கிற தப்பே சொல்லப்படாதுங்கிற. நம்ம மதம் அப்படி இல்லை, திரும்பி வரக்கூடிய மதம் தான் நம்ம மதம். அந்த பெருந்தன்மை நம்ம கிட்ட இருக்கு. அதனால அப்படி கொஞ்சம் நம்ம மாத்திக்கணும். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தீங்கன்னா, மொட்டை அடிச்சுட்டானா, மொட்டை அடிச்சுட்டு அவன் முழுக்க உடம்பு முழுக்க எண்ணெயை தடவி அவன் கழுதை மீது தெற்கு புறமாக நோக்கி நகருவது போல் கனா கண்டேன். சவுத்வர்ட்ஸ். நீங்க உடனே இவர் பார்த்தீர்களா, தென் பாரதத்தை இப்படி கூறிவிட்டாள் அப்படிலாம் சொல்லாது. சவுத்து நார்த்துங்கிறது எப்பவுமே ரிலேட்டிவ். இப்ப நீங்க டெல்லி நார்த்து தானே வச்சுட்டு இருக்கோம். டெல்லியில போனேன்னா சவுத் டெல்லின்னு ஒரு இடம் இருக்கு, தெரியுமா? சவுத் டெல்லி எக்ஸ்டென்ஷன் தான். அதே மாதிரி இப்ப சென்னை சவுத்துன்னு நினைச்சுட்டு இருக்கோம், நார்த் மெட்ராஸ் இருக்கு. நார்த் சவுத்துங்கிறது இடத்தை பொறுத்து தான் சொல்றதே ஒழிய இது நார்த் சவுத். சவுத்துன்னு சாஸ்திரத்துல சொன்னா என்ன அர்த்தம்னா லாஸ் கொடுக்கக்கூடிய இடம். எந்த இடத்துல போனா ப்ராஃபிட் இருக்காதோ லாஸ். அதனாலதான் இந்த ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் போட்டேன்னா அது ரொம்ப கீழே போயிடுச்சுன்னா இட் இஸ் கோயிங் சவுத் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அதனால ராவணன் பெரியப்பா அப்படி போவது போல் கனா கண்டேன், கவலைப்படாதே சீதைன்னு சொல்றா. சரின்னு கேட்டுக்கிறா சீதா பிராட்டி. அவளுக்கு என்னன்னா இன்னும் யாருமே வரலையே பாரத தேசத்திலே நினைச்சு அவ என்ன பண்றா, எல்லாரும் போன உடனே தூங்க போன உடனே இவ தன்னுடைய கூந்தலை நன்றாக கழுத்தில் சுத்தி கொண்டு சிம்சுபா விருட்சத்தின் கிளையில் தொங்கி இறந்து விடலாம் என்று நினைக்கின்றாள் சீதை. சூசைட் அட்டெம்ப்ட் ஜெகன்மாதா போய் பண்றா. ஹனுமான் அதே மரத்துலதான் இருக்காரு. எந்த கலையில போட்டுக்கால கூந்தல அதுக்கு மேலதான் அவர் உட்கார்ந்து என்னையா பண்றது, இந்த சீதைக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்கெங்கயோ தாவி குதிச்சு இவளை பார்த்தா இவ சூசைட் பண்ணிக்கிறாள். அம்மா நாகம் நாகம் வேண்டாம் வேண்டாம் நான் சம்ஸ்கிருதத்தை சொல்லிட்டு மறுபடியும் என்ன ஆயிடும், குரங்கு சம்ஸ்கிருதம் பேசுறதுங்கிற ஷாக்ல செத்து போயிடுவோம். செத்து போற வேண்டியது இப்படியா என்ன பண்றதுன்னு தெரியல. கம்பர் வர்ணிக்கிறார், மை தீண்ட கூசுவான் கண்டனன் அனுமனும் கருத்தும் எண்ணினான் கொண்டனன் துணுக்கும் மை தீண்ட கூசுவான் அண்டர்நாயகன் அருள் தூதன் யான் ஏனா தொண்டை வாய் மயிலினை தொழுது தோன்றினான். என்ன சொல்றதுன்னு தெரியல, எப்படி இவ்வளவு தடுக்கிறது? தூங்க போறா, ஓனு கத்தினா எல்லா ராட்சசிகளும் எழுதுறோம், கத்தாம இருந்தா தூக்கில தூங்கிடுவோம். நான் தான் சம்ஸ்கிருதத்துல சொன்னா குரங்கு சம்ஸ்கிருதம் பேசுறதுங்கிறதுல ஹார்ட் அட்டாக் வந்துடும். என்னையா பண்றது இவள? அப்பதான் மெதுவ அவ தூக்குல தொங்க போறா, காலை விட போறா. சகுண பிரம்ம பராகரா ராம் மட்டும் அவள் காதல விழுது. எங்கேயா இது 93.4 FM இங்க பேண்ட் ஆச்சு. இங்க எப்படி ராமாயணம் நம்ம காதல விழுது? என் ராம பத்தி எப்படி சொல்றா? ஏன்னா அந்த காலத்துல என் ராம பேர் இருந்தா இந்து தர்மத்து மேல நம்பிக்கை இருக்கும். ராஜா தசரதோ நாம சொன்னது ராமாயணத்துல. ரத குஞ்சரவாஜிமான் புண்ணியசீலோ மகாகீர்த்திர் இக்ஷ்வாகுன மகாயசஹ. ராமபிரபாவம் சொல்றார் ஹனுமான். இதை கேட்டுட்டே இருக்கா. அப்போ அந்த கழுத்துல போட்ட அந்த கூந்தல் லூஸா இருக்கு. இறங்கி கேட்கலாம், நன்னா இருக்கு நன்னா இருக்கு, ஐயோ என்னமா இருக்கு, எப்பேற்பட்ட ராமநாமாவா இருக்கு. அவர் சொல்லி முடிச்சுட்டார். யாரோ இதை சொல்லியிருக்காளே நம்ம மேல பாக்குறா, ஹனுமான் கீழே பாக்குற. அரக்கனே ஆக நீ வேறோர் இனத்து குரக்கனே ஆகுக. நீ ஒருவேளை ராவணனே இன்னொரு ஃபார்ம் எடுத்துன்னு வந்திருக்கியோ, இல்லாட்டா குரங்கோ. ஆனா ஒண்ணும், எம்பிரான் நாமம் சொல்லி என் உயிர் ஈர்த்தனன். எனக்கு என் பெருமாள் நாமத்தை சொல்லிட்டே, அதனால நீ வாழின்னு உடனே குதிச்ச ஹனுமான். குதிச்ச உடனே சீதை கேட்கிறா. இப்போ ஒரே ஜாகிரதையா இருக்கா. போன தடவை ராவணன் கிட்ட ஆதார் கார்டு எல்லாம் கேட்காதனால தானே இதெல்லாம் மாட்டின்ட்டா. இப்போ ஒரே வெரிஃபிகேஷன் தான். நான் உனக்கு நீ வெரிஃபை பண்ணு, உன்னுடைய நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அது என்னன்னு சொல்லு, இதெல்லாம் 1008 கேட்கிறா. ஐயோ எப்படி கேட்கிறா பாருங்க. நீ ராமன் கிட்டேந்து வந்தேன்னு சொல்றியே, ராமன் எப்படி இருப்பான் பார்க்க, என்ன ஹைட் என்ன வெயிட்? ஏன்னா ஹனுமார் வரதுக்கு முன்னாடி ராமா கொஞ்சம் நில்ல
கொஞ்சம் அளந்து சொல்லுங்களேன், என்ன இவ்வளவு சென்டிமீட்டர் நோட் பண்ணிட்டு, எவ்வளவு வெயிட் சொல்லுங்களேன். இப்படி இல்லாம நோட் பண்ணின்னு வந்திருப்பேன். என்ன கேள்வி கேட்கிறார் அவர்? கண் எப்படி இருக்கு என்று கூறவும், அவருடைய அதரங்கள் எப்படி இருக்கு என்று கூறவும் பிறகு நான் பார்க்கிறேன். அப்போ ஹனுமான் சொல்றார் அவருடைய ஹைட் 8 feet. ராமாயணத்துல ஸ்லோகம் 8 அடி. நம்ம 6 அடி இருந்தாலே நம்ம கிறிஸ்கேல் வந்து போடுன்னு போடுறார். இதுல நம்ம என்ன டீம் அது? எங்க டீம் ஆச்சு, பெங்களூர் டீம். ராயல் சேலஞ்சர்ஸ் கிறிஸ்கேல் இருக்கார். உயரமா ஓங்கி விழகலந்த உத்தமன் பேர்பாடி இல்லையா? அவர் ஒரு பால், அவர் பக்கத்துல இது மட்டையை பார்த்தாலே அது பாவம் தம்மா தூண்டுருக்கு. அவர் அந்த உயரத்துல இருக்காரு, அவ்வளவு குனிறார் போட்டு. அப்படி சும்மா அப்படி அடிக்கிறார், ஹெலிகாப்டர் ஷாட் போய் பழக்கிறது. ஆனாலும் நாங்க கப்பு ஜெயிக்க மாட்டேங்க. ஈசாலா கப்பு நமதே அப்படின்னு நாங்களும் வருஷம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி உயரமா இருக்காரு. 6 அடிக்கே நம்ம மலைச்சு போறோம். ராமர் 8 அடினா பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ள வந்தாருன்னா சீலிங்கோட தொட்டுட்டே வருவார். 8 அடி இல்லையா? அப்படி ராமர் நல்ல பர்சனாலிட்டி, நல்ல ஹைட். சார் இவரே 8 அடினா சீதை எப்படி இருந்திருக்கும் இல்லையா? சீதை என்ன 4 அடியா இருந்திருப்போம் இல்லையா? அந்த காலத்து என்ன ஹைட் இருந்திருக்கும் பாருங்க. வர்ணிச்சுட்டு மேலே சொல்றார் ஹனுமான், கண்ணை வர்ணிக்கணும்னு கேட்டேளே அம்மா, நான் தாமரை பூ மாதிரி இருக்குன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ராமருடைய கண்ணு மலர்ந்திருந்த தாமரை மாதிரி இருக்குன்னு சொன்னா, அல்லிப்பூ வந்து என்னோட சண்டை போடுறதம்மா, ஏன் ஹனுமான் ராமனுடைய கண்ணு அல்லி போல் இருக்குன்னு சொல்லல. சரி மூக்கு இவ்வளவு நீளமா இருக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உடனே எள்ளுப்பூ வந்து கோச்சுக்கிறது, ஏன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லல. அதரங்களை பார்த்துட்டு அதுல அமிர்த ரசம் இருக்குன்னு சொல்லித்தேன்னு நான் சொன்னேன். உடனே பவழங்கள் வந்து சண்டை போடுறது, ஏன் பவழவாய்ன்னு சொல்லல. அம்மா அவனுடைய அவயவங்கள் ஒன்னொன்னையும் வர்ணிக்கலாம்னு பார்த்தா வர்ணிக்க முடியாது என்று நான் தோற்றுதான் போய் நிற்பேனம்மா, என்ன போய் வர்ணின்னு சொல்றியே சீதை. கரெக்ட் ஆன்சர். இப்படிதான் சொல்லணும். சொன்ன உடனே ஹனுமான் கிட்ட கேட்கிறா. என்ன கேட்கிறார்னா, ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் ச, ராமருக்கு தம்பி எப்படி இருக்க, லக்ஷ்மணனுக்கு முன்னாடி பிறந்தவர் எப்படி இருக்க, இப்படியா ஒருத்தர கேப்பா இல்லையா? மைத்திலி ஆத்துக்காரர் வந்திருக்காரா, கிருஷ்ணசுவாமியுடைய ஆத்துக்காரி வந்திருக்காளா? அதுக்கு மைத்திலி கிருஷ்ணசுவாமின்னு கேட்டுட்டு போலாமே இல்லையா? அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, சீதை என்ன சொல்றா, என்ன வேணாலும் பிரிஞ்சு இருப்பார் ஹனுமான், ஆனா ராமன் லக்ஷ்மணனை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டார், லக்ஷ்மணன் ராமனை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டார். அப்பேற்பட்ட அந்யோன்யமான பிராத்தாக்கள் நன்னா இருக்காளா? ஹனுமான் இதுல ஒரு சுந்தரகாண்டத்தை நீங்க அனுபவிக்கணும்னா ஒரு 6 மாசம் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அனுபவிக்கணும். அப்ப சீதை கேட்கிறா, சரி வந்தேன்னு சொல்றியே, வந்ததுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா அப்படின்னு சீதை கேட்கிறா. அப்போ ஹனுமான் என்ன பண்ற, அப்படியே தன்னுடைய உத்திரியத்திலேருந்து ஒரு பெரிய கனையாழியை எடுக்கிறார். இப்ப நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. கனையாழியை அவர் இடுப்புலேருந்து எடுத்தாருன்னா தம்மா துண்டு தானே இருக்கும். ஆனா கனையாழி அவர் அங்க வச்சுக்கல, கையில போட்டு இருக்கார். இவ்வளவு பெரிய கனையாழி, அவரோட மோதிரம் இங்க ஃபிட் ஆயிருக்கு. ஏன்னா ஹனுமான் போகும்போது பூனையின் அளவு தானே எடுத்துன்னு போயிருக்காரு. அப்ப அவரோட மோதிரம் சைஸ் குறையாது. அப்ப இங்கே எடுத்து இப்படித்தானே போடணும். அப்ப கூட சீதை கிட்ட இப்படி போட்டு சீதை இப்படி வாங்கலையா, ஏன்னா இப்படி வாங்கிவிட்டா ஜெகன்மாதாவை பிக்ஷ கேட்க வேண்டிய நிலையில வச்சுடுவானோ ஹனுமான். அதனால அவளை இப்படி வச்சுட்டு இவர் இப்படி கொடுக்கலையா, இவர் மோதிரத்தை கையில இப்படி வச்சுட்டாராம், சீதை இப்படி எடுத்தாளாம். கிரஹீத்வா பிரேக்ஷமாணாஸ பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்த ஜானகி முதிதா பவத். ரொம்ப அழகான ஸ்லோகம் ஸ்ரீமத் ராமாயணத்தில். அவ அந்த மோதிரத்தை பெற்றுக்கொண்டாள். சீதை பெற்றுக்கொண்டவள் எங்கனே இருந்தாள், மோதிரத்தை வாங்கிட்டாள். வாங்கிட்ட சீதைக்கு எந்த எண்ணம் வந்தது அப்படின்னா, வால்மீகி சொல்றார், ஒருவேளை ராமன் பக்கத்துல ராமனுடைய மோதிரம் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ராம் இன்னொரு தட்டில் ராமரோட மோதிரம், 2 பேரும் பக்கத்துல இருக்காருன்னா சீதை மோதிரத்தை தான் எடுத்துட்டு இருப்பாளா, ராமரை கூட எடுத்துட்டு இருக்க மாட்டாளா. ஏன்னு காரணம்னா, என்ன சுவாமி அப்படி என்ன சார், இந்த மோதிரம் அவ அப்பா போட்ட மோதிரம், ஜனகர் போட்டது. எங்க அப்பா மாசம் ஷீட்டு கட்டி இந்த மோதிரத்தை வாங்கியிருக்காரு. மோதிரத்தையும் கொடுத்தாரு, சேர்த்து என்னையும் கொடுத்தாரு. அஷடி என்ன தொலைச்சுட்டு நிக்கிறது, மோதிரத்தையாவது வச்சிருக்கே. கிரஹீத்வா பிரேக்ஷமாணாஸ பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்த
ஜானகி முதிதாபவத். ஜானகியான சீதை அவ்வளவு சந்தோஷப்பட்டாளாம். மேல விவரிக்கிறார் வால்மீகி. ஏன் மோதிரத்தை பார்த்தோம்னா அப்படி கண்லேந்து பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் என்று கண்ணிலேந்து ஜலம் பெருகக்கூடிய அளவுல இருந்தான்னு கேட்டார். அதுக்கு சொன்னார் கோவிந்தராஜீயம்ங்கிற வியாக்கியானத்துல, கோவிந்தராஜர் பூஷணம் பேர் வியாக்கியானத்துல அதுக்கு சொல்றார், கரவிபூஷணம் இத்தியனேன போகாதிசயாது பிரணவ கோபே பிரவருத்தே பரஸ்பரம் ஆலோகன பாஷணாதி விரஹ தசாயாம் காங்க்ஷிதே பாஷதே மானாதிசயேன மௌனே கிருதே ராமோ அங்குலீயகம் பூமௌ ச்யாவயதி ஸ்ம ததா வியாஜேன च्युतमङ्गलूयकम् इति சீதாயா அபிஹேதி பிரணயகோபசைதில்யாத் பரஸ்பர ஸ்லேஷோ பூயோ அப்யபூத். இதான் வியாக்கியானம். என்ன சார் கடப்புனா கடப்புனான்னு ஏதோ படிச்சு